வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். 2027 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கல்வி மறுசீரமைப்பு. அரசியல்வாதிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளில் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான பணம். அரசியல் கட்சியொன்றில் முக்கிய உறுப்பினர் கொடூரமாக கொலை. நள்ளிரவில் ஏற்பட்ட மோதல். தகுதியற்ற வாகனங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை. சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையர் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. கொழும்பில் உணவக உரிமையாளரின் கொடூர செயல். இன்று முதல் மூடப்படும் மதுபான சாலைகள் தொடர்பான விரிவான செய்திகள். தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை 2027 ஆண்டு முதல் முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்காவின் தலைமையில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான 5 முக்கிய அம்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றை செயல்படுத்தப்படுவதற்கும் கண்காணிப்பதற்கும் விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2026 ஆண்டு முதலாம் தரத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக 6ஆம் தரத்துக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாகவே 6ஆம் தரத்துக்கான முதலாம் தவணைக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பூர்த்தியாகியுள்ளன. இவை 2ஆம் தவணை பாடப்புத்தகங்களுடன் இணைத்து உரிய நேரத்தில் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. நாட்டின் கல்வி உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 6500 2ஆம் நிலை பாடசாலைகளுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபிவிருத்தி தேவைப்படும் 373 பாடசாலைகளில் தரம் உயர்த்தும் பணிகளும் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பாரியளவிலான லஞ்சம் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்க லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசியல்வாதிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் உயர் அரச பதவிகளில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச வழக்குகள் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்கவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அரசியல்வாதிகள் உட்பட சில குழுக்களால் பெரிய அளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் செய்யப்படுவதாக சமூக மட்டத்தில் விவாதங்கள் எழும்பியுள்ளது. இருப்பினும் தனிநபர்கள் இதுகுறித்து முறைப்பாடு செய்ய பயப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்துபவர்கள் மற்றும் சாட்சியமளிப்பவர்களை பாதுகாக்க ஆணையகம் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று ஆணையகத்தின் மூத்த விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் சாட்சியொருவர் இருந்தால் அவர் நாட்டுக்கு திரும்பும்போது தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் குறித்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். அம்மாத்தோட்டை வீரகட்டிய பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்ட இளைஞர் அரசியல் கட்சியொன்றில் முக்கிய பதவி வகித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராகவும் அம்மாத்தோட்டை மாவட்ட இளைஞர் அணியின் ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். நேற்று இரவு மது விருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். ஹக்குருவெலவை சேர்ந்த 30 வயதுடைய லகிரு கபுன் சிந்தக்கா என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் வீரகட்டிய பிரதேச சபையில் போட்டியிட்டுள்ளார். இவர் களமட்டிய மீன்பிடித்துறையிலிருந்து உள்ள மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் மேலாண்மை உதவியாளராக பணியாற்றி வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் டபிள்யூ சேனாதீர தெரிவித்துள்ளார். இந்த சோதனை நடவடிக்கைகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை மலையக பகுதிகளில் இயக்கப்படும் வாகனங்கள் குறித்தும் இந்த சோதனை நடவடிக்கையின் பொது விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. சோதனைக்கு உட்படுத்தப்படும் வாகனங்களில் வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்றவை என அடையாளம் காணப்படும் வாகனங்களை சேவையிலிருந்து நீக்கவும் அவை பொதுவழிகளில் இயக்கப்படுவதை தடுக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க உள்ளனர்.
கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதிர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனவரி 1 முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் சுமார் 1292 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துகளினால் 1357 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே காலப்பகுதியில் 2512 பாரதூரமான விபத்துகளும் 5059 சிறிய விபத்துகளும் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 467 பாதசாரிகளும் 465 உந்துருளை செலுத்துனர்களும் அடங்குவதாக போலீஸ் தரவுகள் தெரிவித்துள்ளன. அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவையே வீதி விபத்துகள் அதிகரிப்பதற்கான பிரதான காரணங்கள் என பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தற்போதைய மக்கள் தொகையில் ஒவ்வொரு 50 பேரில் ஒருவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ள புள்ளி விபரத்தை மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் மனித வலுவூட்டல் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பொல்ராஜ் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புனர்வாழ்வு பணியகத்தினால் கொழும்பு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். நாட்டில் அண்மை காலமாக தண்ணீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாக உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த பொஷன் பண்டிகை மற்றும் விடுமுறை காலப்பகுதியில் ஆறுகள், நீர்த்தேக்கங்கள், நீர்வீழ்ச்சிகள் உள்ளிட்ட இணைய நீர்நிலைகளுக்கு குளிப்பதற்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் செல்லும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்று போலீஸ் தலைமையகம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொஷன் பண்டிகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து நேற்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் காலநிலை மாற்றங்கள் மற்றும் விடுமுறை சூழல் காரணமாக தண்ணீர் சார்ந்த விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் முன்னப்போதையும் விட கணிசமாக அதிகரித்துள்ளன. எமது உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி நடப்பு 2026 ஆண்டில் இதுவரையான சில மாத காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 75 பேர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மிகவும் பிரபல உணவக உரிமையாளர் விராஜ் விக்ரமநாயக்காவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தனது உணவக ஊழியர் ஒருவரை தாக்கும் காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. அந்த காணொலியில் ஊழியர் ஒருவரை மிகவும் கொடூரமான முறையில் அவமதிக்கும் வகையில் நடந்த விதம் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. விற்பனை இலக்குகளை எந்தவொரு ஊழியரும் எட்டவில்லை என உணவகத்தின் பிரதானி விராஜ் விக்ரமநாயக்க குறித்த ஊழியரை தாக்கியுள்ளார். மேலும் ஊழியர்களை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டிய காட்சி அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. தற்போது சமூக வலைதளங்கள் ஊடாக பலரும் தங்களது பதிவுகளை இட்டு அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் வெளியிட்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக மகரகம போலீஸ் நிலையத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொஷன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் இந்த மாதம் 30 வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுமாறு மதுவரி திணைக்களம் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொஷன் வாரத்தை முன்னிட்டு இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மிகிந்தலை, மதவாச்சி மற்றும் மகாவிலாச்சிய ஆகிய பிரதேச செயலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் ஜூலை மாதம் 2 வரை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். இந்த உத்தரவை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபடும் உரிமம் பெற்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதனை உறுதிப்படுத்துமாறு அனைத்து மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் பணிப்புரை வழங்கப்படுகின்றது. இந்த உத்தரவு மீறப்படுவது குறித்து பொதுமக்கள் 1913 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக 24 மணி நேரமும் மதுவரி திணைக்களத்தின் செயற்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.